பம்மலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மான விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. மதுரையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மானங்களை விளக்கும் வகையில் தெருமுனை கூட்டங்கள் 1000 இடங்களில் நடத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் எம்.ஹெச். ஜவாஹருல்லா அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம். யாகூப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் ஹுசேன் அவர்களின் ஆலோசனையின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் பகுதி 10வது வார்டில் மாவட்ட துணை செயலாளர் சவுகத் அலி தலைமையில் பகுதி தலைவர் சாதிக் பாஷா வரவேற்புரையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம். யாகூப் மற்றும் மாநில அமைப்பு பொருளாளர் செயலாளர் பழனி ஃபாரூக், தலைமை கழக பேச்சாளர் திருவை செய்யது ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மான விளக்க உரையாற்றினர். மேலும் இதில் பம்மல் பகுதியில் 30 ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களுக்கு வீட்டுப்பட்டா வழங்குமாறும் மற்றும் மூங்கிலேரி கஸ்தூரிபாய் தெருவில் செயல்படு வரும் அங்கன்வாடி மையத்தில் உள்ள கழிவறை பராமரிப்பின்றி இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. எனவே தாம்பரம் மாநகராட்சி உடனடியாக அதனை சீர் செய்து தருமாறும் மற்றும் பம்மல் பகுதிகளில் உள்ள அனைத்து சாலைகளையும் மழைநீர் செல்லும் கால்வாய்களையும் சரி செய்ய வேண்டும் எனவும் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் எடுத்து கூறி சிறப்புரையாற்றினர். உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள், பம்மல் பகுதி 10வது வார்டு நிர்வாகிகள், ஜமாத் நிர்வாகிகள் உட்பட ஆண்கள், பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பகுதி செயலாளர் ஆட்டோ மக்ஃபுல் பாய் நன்றி உரையாற்றினார். முன்னிறுத்துவதில்லை, மாறாக உப்பு சப்பில்லாத கவர்னர் பதவிக்கு முஸ்லிம்களை சிபாரிசு செய்வார்கள். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழக முஸ்லிம்கள் என்று சொல்வதை விட இந்திய அளவில் இந்த மாநாடு பேசும் பொருளாக மாறியது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராணுவ கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசால் அடக்குமுறைகளை ஏவப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காஷ்மீரிலே வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்களின் உரையை தலைப்புச் செய்தியாக மாற்றி இந்தியாவிலே முஸ்லிம்களின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தி என்று முழங்கிய முதல் குரல் என்று அப்துல் ரஹ்மான் அவர்களே, பிலால் ஹுசேன் அவர்களே, ராசி கலி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தன்சிங் நமக்கு வாக்குறுதி அளிச்சாரு. நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓட்டு பட்டா. அதே மாதிரி திமுக சார்ந்த கருணாநிதி அவரும் வந்தாரு, இதே இடத்துல நின்று நமக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்க வந்துட்டோம்னா எல்லாருக்கும் பட்டா. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இங்க இருக்கிற மக்களை எப்படி ஏமாளி மக்களாவே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கலாம். 200 ரூபா 300 ரூபாய்க்கு நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இது இந்த எண்ணத்துலதான் இருக்கீங்களே தவிர எங்களுடைய அடிப்படை வசதிகள் என்ன தேவைன்றது நீங்க செஞ்சு தர மாட்டீங்க.